1980s சைக்காலஜி ப்ரொஃபசர் ராபர்ட் கிளர்க் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரோட முகத்திலையும் போலியான வடுக்களை ஒட்டினாரு. வெட்டு, சிராய்ப்பு மற்றும் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒட்டினாரு. எல்லாரும் கண்ணாடியில அவங்க வடுக்களை பார்க்க சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்கள சில பேரை கஸ்டமர்ஸை சந்திக்க அனுப்புனாரு. சிலரை வேலைக்கான இன்டர்வியூஸுக்கு அனுப்புனாரு. சில பேரை கூட்டத்துக்கு முன்னால நின்று ஸ்பீச் கொடுக்க சொன்னாரு. இந்த எக்ஸ்பெரிமெண்டோட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க முகத்துல ஒட்டின போலியான வடுக்களை அவங்களுக்கு தெரியாமலேயே ரகசியமா ஆட்களை வச்சு எடுத்துட்டாரு. ஆனா அது அவங்களுக்கு தெரியாது. அவங்க வடு இன்னும் அவங்க முகத்துல இருக்கிறதாவே நினைச்சாங்க. மீட்டிங் முடிஞ்சு எல்லாரும் திரும்பி வந்தாங்க. ராபர்ட் கிளர்க் அவங்க கிட்ட உங்க அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாரு. அதுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான் பதில் சொன்னாங்க. மக்கள் எங்களுடைய வடுவை பார்த்துட்டு எங்களை ஜட்ஜ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. சிலர் மக்கள் எங்க வடுவையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, நாங்க பேசினதை கேட்கவே இல்லைன்னு சொன்னாங்க. சில பேரு வடு இருந்ததுனால அவங்க எங்களை ரிஜெக்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சதுன்னு சொன்னாங்க. ஆனா உண்மை என்னன்னா, வடு அங்க இல்லவே இல்லை. இந்த அனுபவத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன? நம்ம இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ஸ்க்கு போறதுக்கு முன்னால நம்ம மனசுக்குள்ள இல்லாத வடுக்களை சுமந்துக்கிட்டு போறோம். முன்னாடி ஏற்பட்ட ஃபெயிலியர்ஸ், ரிஜெக்ஷன்ஸ் இதெல்லாம் நினைச்சுக்கிட்டே போறோம். அது நம்ம வாய்ஸ்லயும் பாடி லாங்குவேஜ்லயும் தெரியுது. அது நீங்க தோல்வியை எதிர்பார்ப்பது மாதிரி தெரியுது. உங்களுக்கு முன்னால இருக்கிறவங்க அதை உணர்ந்து உங்களை ரிஜெக்ட் பண்றாங்க. அதனால அடுத்த தடவை முக்கியமான மீட்டிங்ஸ், கான்ஃபரன்ஸ் அல்லது இன்டர்வியூஸ்க்கு போகும்போது உங்க பலவீனத்தை நினைக்காம கர்த்தர் மேல நம்பிக்கையை வச்சு எதிர்கொள்ளுங்க. வித்தியாசத்தை நீங்களே பாப்பீங்க. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.